ஒரு ஊர்ல வெண்ணிலான்னு ஒரு ஏழை பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தா. அவ பார்க்க ரொம்ப குண்டா இருப்பா. எப்படியாச்சும் நம்ம உடம்ப குறைக்கணும்னு முடிவு பண்றா. அதனால அவ வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஜிம்முக்கு போய் கேக்குறா. யாரும்மா இங்க? இப்போதைக்கு எதுவும் வேலைலாம் இல்லைம்மா. நான் வேணும்னா உங்களை சொல்கிறேன். சார், நான் வேலைலாம் கேட்டு வரல. நான் இந்த ஜிம்ல ஜாயின் பண்ண வந்திருக்கேன். ஹே காய்ஸ், எல்லாரும் இங்கே வாங்க. மேடம் என்ன கேட்குறாங்க பாருங்க. எல்லாரும் வந்து வெண்ணிலாவை பாக்குறாங்க. அதுல பணக்கார பொண்ணு இருந்தா. அவ பேரு மாயா. ஹே வெண்ணிலா, நீ இங்க என்ன பண்ற? எதனா வேலை கேட்டு வந்திருக்கியா? இல்லம்மா, நான் இந்த ஜிம்ல ஜாயின் பண்ணலான்னு நினைச்சேன். அதான் எவ்வளவு ஃபீஸ்னு கேட்கலான்னு வந்தேன். இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கோம்மா. உன்னால் கட்ட முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் சொல்கிறேன், மாதம் 10,000. ரொம்ப காஸ்ட்லியான ஜிம்மும்மா. அதான் இவ்வளோ ஃபீஸ். உன்கிட்ட பணம் இருந்தால் எடுத்துகிட்டு வா. ஓகே சார், நான் இங்க கேக்குற பணத்தை கொண்டு வரேன். என்னையும் சேர்த்துக்கோங்க. வெண்ணிலா போன பிறகு மாயா ஜிம் ட்ரெய்னர் கிட்ட இப்படி பேசுறா. இங்க பாருங்க மாஸ்டர், அவ காசு கொண்டு வந்தா கூட அவளால இந்த ஜிம்ல ஜாயின் பண்ண கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன், என்ன ஆச்சு மேடம்? காசு கொண்டு வந்தால் சேர்த்துக்கலாமே. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாஸ்டர், அவ எங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு. நானும் அவளும் ஒரே ஜிம்ல இருந்தா அப்புறம் எனக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்றத கேக்குறதா இருந்தா சொல்லுங்க. முடியாதுன்னா நான் வேற ஜிம்மா பாத்துக்கிறேன். ஐயோ மேடம், நீங்கள் தான் எனக்கு முக்கியம். அவள் காசு ரெடி பண்ணி கொண்டு வந்தா கூட நான் கண்டிப்பாக சேர்க்க மாட்டேன். நீங்கள் போய் ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ணுங்கள். வெண்ணிலா ஜிம் ஃபீஸ் எப்படியாச்சும் ரெடி பண்ணணும்னு தன்னோட கம்பலை வச்சு நகை கடைக்கு போய் காசு கொண்டு வந்தா. வெண்ணிலாவை ஜிம்முல சேர்க்கவே இல்ல. அவளை வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. சோகத்துல தன்னோட அம்மாவை பார்க்கலான்னு போறா. வெண்ணிலா அம்மா மாயாவோட அம்மா அப்பா வீட்டுல வேலை செஞ்சுட்டு வராங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அம்மா, நான் மாயா சேர்ந்த ஜிம்ல சேரலான்னு அவங்க கிட்ட காசு ரெடி பண்ணிட்டு போய் கொடுத்தம்மா. என்ன உள்ள கூட சேர்க்க மாட்டாங்கம்மா. வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. வெண்ணிலா, ஏமா நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படுற? நமக்கு எதுக்குமா அந்த ஜிம் எல்லாம்? நம்மளால மாசம் மாசம் அந்த ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாதம்மா. இப்படி பேசிட்டே இருக்கும்போது மாயாவோட அம்மா அப்பா அங்க வராங்க. வெண்ணிலாவை பார்த்து இப்படி சொல்றாங்க. ஏ வெண்ணிலா, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் சேர்ந்திருக்க ஜிம்ல வந்து சேர்ற? உங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? ஏ மாயா, ஏன் இப்படிலாம் பேசுற? பெரியவங்க முன்னாடி இப்படிலாம் நீ பேசக்கூடாது. தப்பு, உள்ள போ. ஏய், நீ சும்மா இரு. மாயா பேசுறது தான் கரெக்டு. அவங்களோட தகுதி தெரியாத தெரியாம என்னோட பொண்ணு ஜிம்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. அவளை சும்மா வர சொல்றியா? மாயாவோட அம்மா அப்பா பேசுறத கேட்டு வெண்ணிலாவும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏமா இவங்களெல்லாம் இப்படி இருக்காங்க? பணம் வச்சிருந்தா என்ன வேணாலும் பேசலாமா? இவங்கள பார்த்தாலே எனக்கு கோவமா வருதுமா. வெண்ணிலா, நம்ம நிலைமை அப்படி இருக்கு. அதெல்லாம் நீ காதுல வாங்காதம்மா. நீ இங்கேயே வீட்டு உள்ளேயே உன்னால முடிஞ்ச எக்ஸசைஸ பண்ணு. அம்மா சொன்னா நீ கேப்பல்ல. வெண்ணிலா வீட்லயே என்ன இருக்கோ அந்த பொருள் எல்லாம் வச்சு எக்ஸசைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணா. குளத்துல தண்ணிய நிரப்பி அதை இங்கேயும் அங்கேயும் தூக்கிட்டு நடந்தா. வீட்டுக்கிட்ட இருந்த கல்லெல்லாம் வச்சு டம்பிள்ஸ் மாதிரி ரெடி பண்ண வெண்ணிலா விடாம எக்ஸசைஸ் பண்ணா. அந்த நேரம் பார்த்து மாயா அங்க வந்தா. வெண்ணிலாவை கிண்டல் பண்ணி பேசுறா. ஆஹா, உன்னோட ஜிம் சூப்பரா இருக்கே. இப்ப புரிஞ்சுதா உன்னோட தகுதி என்னன்னு? மாயா இப்படி பேசினாலும் வெண்ணிலா எதையும் கண்டுக்காம அவ வேலையை அவ செஞ்சிட்டு இருந்தா. மாயா அங்க இருந்து போயிட்டா. நாட்கள் இப்படியே போச்சு. அப்போ வெண்ணிலா அம்மாக்கு உடம்பு ரொம்ப முடியாம ஆயிடுச்சு. டாக்டர் வந்து பார்த்தாங்க. வெண்ணிலா, இப்போதைக்கு நான் மருந்து கொடுத்துருக்கேன். ஆனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி உங்கள் அம்மாவை பார்த்தா தான் முழுசாக குணமாவாங்க. அதுக்கு 1,00,000 ரூபாய் ஆகும். சரிங்க டாக்டர், நான் பணத்துக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். வெண்ணிலா தன்னோட அம்மாவுக்கு பதிலா அவளே மாயாவோட வீட்டுல வேலை செஞ்சா. அப்போ மாயாவோட அப்பா அங்க வந்தாரு. ஏய்,
நீ இங்கே என்ன பண்ணுற? உங்கள் அம்மா எங்க? வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்களா? போ போ, அவங்கள வர சொல்லு. இல்லைங்கய்யா, எங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல, அதனால தான் அவங்க வேலைய நான் செய்யறேன். ஹாஸ்பிட்டல்ல வேற 1,00,000 ரூபாய் கட்ட சொல்லிட்டாங்க. அப்போதான் எங்க அம்மாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. உங்களால எதனா உதவி பண்ண முடியுமாய்யா? அந்த நேரம் பார்த்து மாயாவோட அம்மா அங்க வந்தாங்க. அப்பா கிட்ட இப்படி பேசுறாங்க. அவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க. நமக்காக அவங்க எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. நான் சொல்றத கேளுங்க. ஏய் போ போ, டிவி பாரு. எல்லா பிச்சைக்காரங்களுக்கும் உதவி பண்ணுறதுக்கு தான் நான் பணம் வச்சிருக்கேனா? அதெல்லாம் என்னால் எதுவும் செய்ய முடியாது. இத கேட்ட வெண்ணிலா அழுதுட்டே வீட்டுக்கு வந்துட்டா. நாளுக்கு நாள் வெண்ணிலா அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே போகுது. அப்போ வெண்ணிலா வீட்டுக்கு வெளியில இப்படி பேசுறாங்க. மகா ஜனங்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நம்ம கிராமத்தில் மல்யுத்த போட்டி நடக்குது. அதில் வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு 2 லட்சம் ப்ரைஸ். மக்களே வந்து கலந்துக்கோங்க, ப்ரைஸை வின் பண்ணுங்க. இந்த விஷயத்த வெண்ணிலா கேக்குறா. போட்டியில கலந்துக்க போய் பேரையும் கொடுக்கறா. வெண்ணிலா, எனக்கே போட்டியா வரணும்னு முடிவு பண்ணிருக்க போல. என்கிட்ட நல்லா அடி வாங்க போற. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான்னு. போட்டியின் முதல் ரவுண்ட் வெயிட் லிஃப்டிங். யாரால தூக்க முடியுதுன்னு பார்க்கலாம். இதோ முதல்ல வெண்ணிலா வராங்க. அவங்க எப்படி தூக்குறாங்கன்னு பார்க்கலாம். பரவாயில்லையே, நல்லா சூப்பராகவே தூக்குறாங்க. தூக்கிட்டாங்க. இதோ அடுத்தபடியா மாயா வராங்க. கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இவங்களால தூக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓ, தூக்கிட்டாங்க. மொத்தத்தில் 2 பேரும் சிறப்பாக தூக்கிட்டாங்க. இப்போது அடுத்த ரவுண்ட். இப்போது நாங்கள் ஒரு டயர் கொடுத்துருவோம். அதை அதிக நேரம் யார் தலையில் சுமக்கிறாங்களோ அவங்க தான் போட்டியின் வெற்றியாளர். 2 பேருமே தூக்கி பிடிக்கிறாங்க. யாரும் கீழே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் யாரும் விட்டுற மாதிரி தெரியல. 2 பேரும் ரொம்ப நல்லாவே தூக்கி பிடிக்கிறாங்க. ஓ, போட்டி டையில் முடிஞ்சுது. போட்டியின் லாஸ்ட் ரவுண்ட் கிக் பாக்ஸிங். இது யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இறுதிக்கட்ட வெற்றியாளர். அந்த கேஷ் ப்ரைஸை ஜெயிக்கிறவங்க. வெண்ணிலாவும் மாயாவும் நிறைய சண்டை போட்டாங்க. ஆனா மாயா தான் வெண்ணிலாவை நிறைய வாட்டி அடிச்சா. வெண்ணிலா, எங்க வீட்லயே வேலை செஞ்சு இப்போ எனக்கே போட்டியா வரியா? நீ எப்படி ஜெயிக்கிறன்னு நான் பாக்குறேன். மாயா இப்படி பேசினதும் வெண்ணிலாக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. மாயாவை வெண்ணிலா ஓங்கி ஒன்னு குத்துனா. மாயா அங்கேயே விழுந்துட்டா. போட்டியின் வெற்றியாளர் வெண்ணிலா. அவங்க தான் இந்த கேஷ் ப்ரைஸ் ஜெயிச்சாங்க. போட்டியிலையும் வின் பண்ணிட்டாங்க. வெண்ணிலா கஷ்டப்பட்டு போட்டியில ஜெயிச்சா. அந்த பணத்தை தன்னோட அம்மாக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா. அம்மாவும் குணமாக்கிட்டாங்க.